ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மீன் பை சேட்டிலைட், அதாவது செயற்கைக்கோள் என்று இதனை அழைப்பார்கள். இது மனிதனால் உருவாக்கப்பட்டு பூமியை சுற்றியோ அல்லது வேறு கோள்களை சுற்றியோ விண்வெளியில் நிலைநிறுத்தப்படும் ஒரு சாதனமாகும். நிலவைப் போல இயற்கையாக கோள்களை சுற்றி வரும் வானியல் பொருள்களும் செயற்கைக்கோள்கள் எனப்படும். இவை தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, GPS ஆராய்ச்சி போன்ற பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் ஏவப்பட்டு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் பூமியை சுற்றி வருகின்றனர். செயற்கைக்கோள்களில் பல வகைகள் இருக்குது. அந்த வகைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது செயற்கைக்கோள்களின் வகைகள் மற்றும் பயன்கள். தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் தொலைக்காட்சி, தொலைபேசி, இணையம் போன்றவற்றை ஒளிபரப்பவும் பெறவும் உதவுகின்றன. எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்ஸ்டார். இப்போ வானிலை செயற்கைக்கோள்கள் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது பூமியின் தட்பவெப்பநிலையை, மேகங்களை, புயல்களை கண்காணிக்க பயன்படுகின்றன. GPS செயற்கைக்கோளை பற்றி பார்ப்போம். இதனுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருப்பிடத்தை கண்டறிய உதவுகின்றன. அதுக்கப்புறம் அறிவியல் செயற்கைக்கோள்கள், இதை பற்றி பார்ப்போம். அதாவது விண்வெளியை ஆய்வு செய்யவும் பூமியின் மேற்பரப்பை படமெடுக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் கலாம் செயற்கைக்கோள். செயற்கைக்கோள்கள் எவ்வாறு செயல்படுகிறது? முதலாவதாக ஏவுதல். ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டு பூமியின் ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. அதாவது சுற்றுப்பாதை, அதை பற்றி பார்ப்போம். பூமியை சுற்றி வரும்போது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பெற்று இயங்குகிறது. அடுத்து தரவு அனுப்புதல், பெறுதல். செயற்கைக்கோள்களில் உள்ள கருவிகள் தகவலை சேகரித்து அவற்றை மீண்டும் பூமிக்கு ரேடியோ அலைகள் மூலம் அனுப்பப்படுகின்றன. அப்புறம் இயற்கை செயற்கைக்கோள்கள். இதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு போன்ற இயற்கைக்கோள்கள் கிரகங்களை சுற்றி வருவதால் அவை இயற்கை செயற்கைக்கோள்கள் எனப்படுகின்றன. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.